நியாயமா? இந்த பணத்தை என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிற உரிமை மத்த எல்லாத்தையும் விட உனக்கு தான் இருக்கு மீனாட்சி. அதெல்லாம் யாரும் முடிவெடுக்க வேண்டியதில்ல. நான் முடிவு எடுத்துட்டேன். அப்பதா நீ எப்படி அப்பதா முடிவு பண்ண முடியும்? மதினியோட துணி தைத்தாயா, ஊசியில நூல் கோர்த்தாயா, இல்ல பூ டிசைன் தான் போட்டாயா, இல்ல பேட்டரிய தான் கொண்டு வந்தாயா? ஆமாண்டா, நான் ஆர்டர் வாங்கி கொடுக்காம தான் இதெல்லாம் வந்துச்சா? கோவப்படாதீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி செஞ்சிடலாம் அத்தை. என்னடா இன்னும் போகாம நிக்கறாளேன்னு பாக்குறீங்களா? அது இல்ல, இந்த வீட்டுக்கு வந்ததும் கடன் அடைக்க உன் செயினை கட்டி கொடுத்தல்ல, உன் செயினை கொடுத்ததுனால தானே இந்த வீட்டுல உனக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னேன். அந்த பணத்தை நீயே எடுத்து உன் செயினை திருப்பிக்க. கரெக்ட் தான் மாச்சி. அந்த செயினை கொடுத்துட்டு இப்பவே 4 தடவை சொல்லி காமிச்சிட்டா. அப்புறம் இவ ஊருக்கே போய் தம்பட்ட அடிப்பா. அப்பதான் அந்த காசு ஒண்ணு நீ தர தேவையில்ல, அது நான் பட்ட கடன். அதுக்கும் மீனாட்சிக்கு என்ன சம்பந்தம்? அந்த செயினை திருப்பி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அத நாங்க பாத்துக்கிறோம். எலே, உன்னை நம்பி விட்டா இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ அந்த நகையை திருப்பி தர மாட்ட. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன ஆளுக்கு என்ன மட்டும் தட்டிட்டு இருக்கிய? அதெல்லாம் நாங்க திருப்புவோம். ஏய், வேட்டியா ஊரை சுத்திட்டு திரியறவன் உன்னால எப்படிடா திருப்ப முடியும்? படிப்பும் இல்ல, வேலையும் இல்ல. இந்த காசை நீ ஒத்த ரூபாயா சேர்த்தா கூட உன் ஆயுசுக்கு இந்த காசை சம்பாதிச்சு நகையை திருப்பி கொடுக்க முடியாது. ஒருவேளை வேலை பாக்குற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி அவ சம்பளத்தை வாங்கி திரும்ப கொடுக்கலாம்னு நினைக்கிறாரோ என்னவோ. பொண்டாட்டி பணத்துல உட்கார்ந்து சாப்பிடுறவன் இந்த ஜீவா கிடையாது. எனக்கு வரப்போறவளெல்லாம் ராணி கணக்கா பாத்துப்போம். அப்படியே உனக்கு நீ எவ்வளவு வந்தாலும் அவளுக்கு நான் தாண்டா கஞ்சி ஊத்தணும். வாய் மட்டும் நல்லா உனக்கு கிழியும். அத்தை, ஜீவா சின்ன பையன் அத்தை. அவன் இப்படியேவா இருந்துட போறான்? என்னமோ அவனுக்கு இப்ப நேரம் சரியில்லை, அதனால இப்படி இருக்கான். ஒரு நாள் நல்லபடியா மாறுவான். எப்படி? ஆடி போய் ஆவணி வந்தா உன் மாவன் மாறிடுவானே?